ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். கைகளை உயர்த்தி ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். கரம் உயர்த்தி ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே, காலையிலே மதியானத்திலே இரவிலே நடுஜாமத்திலே, என் ராஜாவே பள்ளத்தாக்கில் நீலியே, என் ராஜாவே பள்ளத்தாக்கில் நீலியே, என்னை வாழ வைக்க வந்து வீடு தென்றலே, என்னை வாழ வைக்க வந்து வீடு தென்றலே. ரெண்டு கரம் உயர்த்தி ஏசையா ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. ஏசையா 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 எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கய்யா. எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். உமது அபிஷேகத்தால் வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ, என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். Praise the Lord. 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 Hallelujah. 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 அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையில் மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையில், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் நடிச்சது வாக்குறுதி கொடுத்த வாக்கு மாறாத தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் காண்கின்ற காக்கின்ற கடவுளாக நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிற இவருடைய அபிஷேக ஆராதனையுடைய வல்லமையான நேரத்தில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அக்கினிமயமாய் அபிஷேகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்க இருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. என் ஆண்டவரே என்னோடு இருந்தனை ஆசீர்வதியுமையா என்று சொல்ல இந்த நேரத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற நம்ம அத்துணை பேரும் இறைவன் தொடுமனமாக கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. என் ஆண்டவரே என் ஆண்டவரே என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்தி என்னை உமது அக்கினியால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா, ஜெபிக்கிறேன் ஐயா, ஜெபிக்கிறேன் ஐயா. அன்பார்ந்த பிள்ளைகளை, இந்த ஜெப வேளையில் நற்கருணை ஆராதனை நேரத்தில் தன்னையே முழுவதுமாக பிரசன்னப்படுத்தி இருக்கிற இயேசுவின் இந்த தெய்வீக மயமான பொழுதுல கரங்களை விரித்தவர்களாக கண்களை மூடி ஆண்டவர் முன்பாக நம்மையே முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து அவருடைய ஜெப வல்லமையை நாம் ஒவ்வொருவரும் கண்டு மகள இந்த நேரத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். என் மகனே மகளே, கண்ணீரோடு ஆண்டவரை தேடுங்கள். அன்றைய நாளிலே சாமுவேல் முதல் நூலிலே 1ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையில அண்ணா கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவருக்கு அபிஷேகத்தை கொடுத்தது போல இன்றைய நாளில் என்
மகனே மகளே, உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். என் மகனே மகளே, உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்க நான் இன்றைய நாளில் உனக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களை பலப்படுத்த ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். பேதுரு முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையில ஆண்டவரின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ உங்களை ஒப்படைங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி நம் அத்துணைவையும் உயர்த்துவதற்காக வந்திருக்கிற இயேசுவை நன்றியோடு துதிப்போம், ஆராதிப்போம். என் ஆண்டவரே இயேசுவே, எனக்காக இருப்பவரை இந்த அற்புதமான நேரத்தில் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிப்போம். என் ஆண்டவரை என்னை முழுவதுமாக உமது கரத்தில் ஒப்படைக்கிறேனப்பா. பேதுரு முதல் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் நான் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன் என்ற அபிஷேக ஆசீர்வாதத்தை நம் கவலைகளை எல்லாம் மறைய செய்கிற ஆண்டவரிடத்துல நம் கவலைகளை எல்லாம் சொல்லுவோம். கவலைகள், கண்ணீர்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், படுகின்ற வேதனைகள் எல்லாவற்றையுமாக ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்து என் இயேசுவே என்னை ஆசீர்வதிப்பாயாக, தாவீதின் மகனே என் மீது இறங்குமையா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடத்தில் மனதார ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள், மனம் திறந்து வாய் திறந்து என் இயேசுவே எனக்குள்ளே வாருமையா, என்னை தேற்றுமையா, உம்முடைய அபிஷேகம் எனக்குள்ளே வரட்டுமையா என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபியுங்கள். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒருவனாயிலும் அவர் கைவிடாத கடவுளாக இருக்கிறார். ஏசாயா புத்தகம் 41:10 என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று உன்னை தாங்குவதற்காக, உன்னை பலப்படுத்துவதற்காக, உன்னை நிரப்புவதற்காக, உன்னை அபிஷேக விதமாய் ஆசீர்வதிப்பதற்காக இந்த நேரத்தில் வந்திருக்கிறார். நாம் பார்க்கிறோம் மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தையில பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு இந்நேரத்தில் உனக்கான ஆறுதலை, உனக்கான முழுமையான ஆசீர்வாதத்தை இப்போது வழங்க இருக்கிறார். பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தாவீதின் மகனே என் மீது இறங்குமையா, தாவீதின் மகனே என் மீது இறங்குமையா, தாவீதின் மகனே என் மீது இறங்குமையா, தாவீதின் மகனே என் மீது இறங்குமையா. கரங்களை விரித்தவர்களாக ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எரேமியா புத்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே 3வது இறை வார்த்தையில எனக்காக என் மத்தியில் என்னுடைய வாழ்விற்காக வந்த இயேசு ஆண்டவரை உற்று நோக்குங்கள். அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக, என் ஆண்டவரின் பிரசன்னத்திற்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். என் ஆண்டவரை நான் இருக்கிறேன் அப்பா, என்னை பாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர் இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க இருக்கிறார். கடன் பிரச்சனையா தீர்த்து விடுகிறார், கண்ணீரோடு வந்திருக்கிறீரா துடைத்து விடுகிறார், மன உளைச்சலோடு இருக்கிறியா மாற்றி அமைக்கிறார், மனம் உடைந்தவராக இருக்கிறாய், உன் உள்ளத்தை ஆண்டவர் கண்ணுற்று பார்க்கிறார், நொறுங்கிய உள்ளத்திற்கு அருகில ஆண்டவர் இருக்கிறார் என்று திருப்பாடலில் வாசிப்பது போல ஆண்டவர் இன்றைய நாளில் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை அவருடைய பிள்ளையாக, அவருக்கு பிடித்தமான பிள்ளையாக, மனமாற்றத்தின் பிள்ளையாக மாற்ற உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். மகனே மகளே, ஏசாயா புத்தகத்தில் 49ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில அவருடைய உள்ள கரங்களில் நம்முடைய பெயரை பொறித்து வைக்கிற ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆண்டவரே, என் கடவுளே, என்னை கைவிடாமல் நீர் காப்பாற்றுகிறீர். எனவே நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பிரியமான பிள்ளைகளே, இதோ இந்த
இந்த அருமையான நேரத்துல ஆண்டவருடைய இந்த அபிஷேக வல்லமையான பொழுதுல இறைவன் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுகிறார். உன்னை அபிஷேக வல்லமையால் அவர் நிரப்புகிறார். உன் தேவைகள், உன் எதிர்பார்ப்புகள், உன் பிரச்சனைகள், நீ சந்திக்கிற போராட்டங்கள், நீ சந்தித்து கண்ணீரோடு நிற்கிற உன் நிலைகளை எல்லாம் இந்த இயேசுவிடத்துல, இந்த நற்கருணை நாதரிடத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறாயா? ஒப்பு கொடுத்து செபிக்கிறாயா? ஏனென்றால் தாழ்ச்சியோடு அவருக்கு முன்பாக வருகிறது. யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலே ஆண்டவரை அணுகி வாருங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார் என்று சொன்ன அத்தகைய இயேசு ஆண்டவர். யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 இறை வார்த்தைகளில் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் மாட்சியோடு உயர்த்துகிறார். எனவே பிள்ளைகளே, என் அருமை மகனே மகளே, நீர் இந்த நேரத்தில் அபிஷேக வல்லமையான ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்குள்ளே வரும்படியாக, உன்னை பலப்படுத்தும்படியாக, உன் குடும்ப பிரச்சனைகளை நீக்கும்படியாக, உன் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, உன் குடும்பத்திற்கு வல்லமையை கொடுக்கும்படியாக, நீ சந்திக்கிற போராட்டங்களிலிருந்து ஆண்டவர் உன்னை குணப்படுத்தும்படியாக, உன்னை சுகப்படுத்தும்படியாக, உடல் உள்ள காரியங்களின் வழியாக இறைவன் உன்னை முழுவதுமாக அர்ச்சித்து புனிதப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் நம்ம ஒப்படைப்போமா. ஆண்டவருடைய அந்த வலது கரம், ஆண்டவருடைய தொடுதல், ஆண்டவருடைய இரக்க பார்வை, ஆண்டவருடைய அந்த மன்னிப்பு முழுமையாய் நம்மை ஆட்கொள்ளுமாறு இந்த நேரத்தில் செபிப்போமா. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஆண்டவரை ஒற்று நோக்கியவர்களாக செபியுங்கள். என் ஆண்டவரே, எனக்காக சிலுவையை சுமந்தவர், இரத்த துளிகளை கொடுத்தவரே, எனக்காக யாவற்றையும் செய்தவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஸ்தோத்திரிப்போமா. ஆண்டவரை நோக்கி துதிகளின் மத்தியில் ராஜாவாய் இருக்கிற ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, அன்றைய நாளிலே மத்தேயு நற்செய்தி, மார்க்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை எல்லா வானதூதர்களும் இணைந்து பாடி துதித்தது போல பாடுவோமா. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா, ஓசானா ஓசானா ஓசானா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இயேசுவே, எனக்காக ரத்தம் சிந்தியவரே, கல்வாரி மலையில் எனக்காக சிலுவையை சுமந்தவரே, இரு கரங்களை விரித்து எனக்காக மரித்தவரே,
ஆணிகளால் துளையிடப்பட்ட உனது அந்த கரங்களும் கால்களும் இதயம் இதோ ஆண்டவரே இந்த நற்கருணை ஆராதனை அபிஷேக நேரத்தில் என் கண்கள் முன்பாக காட்சிகளாக வருகிறதப்பா. உன்னை எனக்காக கொடுத்திருக்கிற உன்னுடைய பாடுகளில் என்னுடைய பாடுகளை முழுமையாக நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே, என் அன்பு தெய்வமே, எனக்காக சிலுவை ஏற்றவரே, என் பாவங்களுக்காக உன் உயிரை கொடுத்தீரையா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா தகப்பனே, என்னை முழுமையாக ஒப்படைக்கிறேன் ஐயா. ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். பிரியமானவர்களே, கரங்களை உங்கள் தலை மீது வைத்துக் கொள்ளுங்கள். கரங்களை உங்கள் தலை மீது வைத்துக் கொண்டு இந்த நற்கருணை ஆராதனையில் எந்த நோக்கத்திற்காக, எந்த ஜெபத்திற்காக, எந்த விண்ணப்பத்திற்காக என் ஆண்டவர் என்னை தொட வேண்டும் என்று சொல்லி, எந்த ஒரு காரியம் என்னில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை, அந்த ஜெபத்தை, அந்த விண்ணப்பத்தை, அந்த வேண்டுதலை ஆண்டவருடைய இந்த அபிஷேக வல்லமையான நேரத்தில் அவரிடத்தில் ஒப்படைத்து கரங்கள் இரண்டையும் உங்கள் தலை மீது வைத்துக் கொண்டு அன்றைய நாளில் திருத்துதர் பணிகள் 1:14 படியாக ஆவியின் அபிஷேக பொழிவு உங்களுள் வந்து இறங்கும்படியாக இந்நேரத்தில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அவருடைய அக்கினிமயமான அந்த ஆவியின் அசைவாடுகள் உங்களுக்குள் வந்து உங்களை நிரப்பி உங்களுக்குள் அந்த அபிஷேகத்தை முழுமையாய் வழங்குமாறு, முழுமையாய் ஆசீர்வதிக்கும்படி திருத்துதர் பணிகள் 17:30 படியாக இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைப்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் மனமாறி அவரின் ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக மாற இந்த நேரத்தில் இறைவன் உங்களை தொடுமாறு ஆசீர்வாதம் பண்ணுவாராக. இறைவன் உங்களை தொடுகிறார். உள்ளம் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிற இயேசு ஆண்டவர் உங்கள் நடுவில் வர இருக்கிறார். உங்களை பலப்படுத்த இருக்கிறார். உங்களை சுகப்படுத்த இருக்கிறார். இன்றைய நாள் எத்தகைய பிரச்சனையோடு, எத்தகைய துன்பத்தோடு, எத்தகைய துயர வேதனையோடு இந்த இடத்தில் கூடி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறீர்களோ உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அருங்கொடை என்னை ஆவியினாலே அபிஷேகம் செய்வீரையா. அபிஷேகம் செய்வீரையா. அபிஷேகம் என் தலை மீதே, ஆவியானவர் எனக்குள்ளே. இந்த 2 வரிகளை தொடர்ந்து நாம் பாடி 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 ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றெடுக்கும்படியாக யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அந்த அபிஷேகம் பொங்கி வந்தது போல அபிஷேகம் என் தலை மீதே, என் ஆண்டவர் எனக்குள்ளே. இந்த 2 வரிகளை பாடி ஆண்டவருடைய அபிஷேகத்தின் மக்களாக பாடி புகழ்ந்து ஆராதித்து அபிஷேக வல்லமை பெறும். அபிஷேகம் என் தலை மீது வரட்டும், என் ஆண்டவர் எனக்குள்ளே வரட்டும். அவரின் ஆவியானவர் அபிஷேக வல்லமை என்னோடு இருந்து என்னை ஆட்கொள்ளட்டும். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. பாடிக்கொண்டே இருப்போம். என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே,
கேளு ஆவியானவர் எனக்குள்ளே. பாடுவோம் 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 பாடும். ஆண்டவரை நோக்கி பாடி துதிப்போம். என் ஆண்டவரே இயேசுவே, உமக்காக உமக்களை ஒன்று சேர்த்து இருக்கிறேனப்பா. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. என் மக்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வாதம் பண்ணுவதாக, உமது அருமையான ஆசீர்வாதம் எங்களுக்குள் நிரப்பப்படுவதாக. ஆண்டவரே, இன்றைய நாள் எந்த சுகத்திற்காக, எந்த வேண்டுதலுக்காக, எந்த விண்ணப்பத்திற்காக, எந்த ஆண்டவரே உமது பிரசன்னம் நிரம்பி வழிகிற இந்த இடத்துல என் மக்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டுமா? அன்றைய நாள் பார்வையிட்ட பார்த்திபனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தவர, அன்றைய நாளில் முடக்குவாதம் பெற்றவரை எழுந்து நடக்க செய்தவர, இன்றைய நாள் ஒவ்வொருவருக்கும் உடலுள்ள சுகத்தை, ஆண்டு பலத்தை, வல்லமையை நீ தருமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரின் குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், நோய்கள், நொடிகள், நோக்காடுகள் எல்லாவற்றையுமாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும்படியாக உமது வல்லமையாக உமது கரம் ஏற்றும் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமது ஆவியின் அபிஷேக பொழிவு இந்த கூடாரத்தை முழுவதுமாய் நிரப்புவதாக. உமது ஆவியின் அபிஷேக கிருபை எங்களை நிரப்புவதாக. உமது ஆவியின் வல்லமை எங்களுக்குள் நிரப்புவதாக. உமது ஆவியின் பிரசனம் எங்களை ஆட்கொள்வதாக. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா, எங்களை வழிநடத்துகிறீரப்பா, வல்லமையை கொடுக்கிறீரப்பா. நீர் என்னோடு இருந்து என் பிரச்சனைகளை எல்லாம் தீருமப்பா. குடியார கணவன் மனமாற ஜெபிக்கிற ஒரு மகளுக்கு ஆண்டவர் உன் கணவன் குடிநோயிலிருந்து விடுதலை கொடுப்பா என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசனம் உடம்பில் இருந்து உடைய ஆட்கொள்வதாக. அன்பு சகோதர சகோதரிகளை மகிழ்ச்சியோடு வல்லமையோடு ஆசீரோடு நீ ஜெபிக்கிறவர்களெல்லாம் உனக்கு ஆசீர் கொடுக்கிற, உனக்கு வல்லமை கொடுக்கிற, உன்னை பாதுகாக்கிற உன் இயேசு ஆண்டவர் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வாதப்படுகிற ஆசீர்வாதப்படுகிற வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிற ஒரு மகளுக்கு ஆண்டவர் இன்றைய நாளில் உன் வேலை வாய்ப்புக்கு எந்த விதமான பணமும் நீ கொடுக்காது, உனக்கான வேலையை நான் உறுதி செய்வேன் என்று உறுதி அளிக்கிறார். நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து ஆராய்ந்து உன் வேலைக்கான வாய்ப்பை அவர் உனக்காக கொடுக்கிறார். அபிஷேகம் வல்லமையான நேரத்தில் ஆண்டவர் பலப்படுத்தும் வல்லமாக அவருடைய அக்கினியால் உன்னை நிரப்பும்படியாக ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா? என் குழந்தைகள் தேர்வுல நல்ல முறையில் மதிப்பெண் பெற வேண்டுமா? ஜெபியுங்கள். குழந்தை பேரின்றி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் குழந்தை பேச்சு கொடுத்து ஆசீர்வாதம். அபிஷேகம் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? என் ஆண்டவரே, என் இயேசுவே, எங்களை காண்கின்ற, எங்களை காப்பாற்றுகின்ற உமது மேலான வல்லமை எங்களை ஆட்கொள்வதாக, எங்களை நிரப்புவதாக. எங்களை உமது வல்லமையால் முழுமையான ஆசியின் மக்களாய் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆண்டவரை நோக்கி பாருங்கள். சிவ வல்லமையான இந்த நேரத்தில் நமக்காக இருக்கிற நம் ஆண்டவர் இப்போது உங்கள் நடுவில் கடந்து வர போகிறார். அன்றைய நாளில் இஸ்ரேல் மக்களை பார்த்து கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம், உன் கடவுள் உன் நடுவில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போது கடவுள் உங்கள் மத்தியிலே கடந்து வர போகிறார். அவருடைய அபிஷேகம் உங்களை நிறைவாக நிரப்பும் வண்ணமாக பாடல்கள் பாடி துதித்து ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். Praise the Lord. Praise the Lord. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆசீர்வதிக்கிற கடவுள் நம் நடுவில் இருக்கிறார்.
ரெண்டு கைகளை உயர்த்துவோம். பயபக்தியோடு சேர்ந்து சொல்லுங்கள். நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என் தெய்வமே, என் தெய்வமே, என்னை ஆசீர்வதி. என்னை ஆசீர்வதி. என் உச்சந்தலை முதல் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் உள்ள உள்ளங்கால் வரை எல்லா வியாதிகளிலிருந்தும் எல்லா வியாதிகள் எல்லா பலவீனத்திலிருந்தும் எல்லா பலவீனம் என்னை விடுவித்தருளும். என்னை விடுவித்து என் தெய்வமே, என் தெய்வம் எங்கள் மீது இரக்கம் வையும். எங்கள் மீது இரக்கம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய நாமம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கை அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் வியாதிகளும் பலவீனங்களும் சமாதான குறைவுகளும் பிரச்சனைக்குரிய எல்லா சூழ்நிலைகளிலும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்வேன். ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். நல்ல கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். தெய்வமே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், நற்கருணை ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. கைகளை கும்பிடுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வித்தியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாமே. இருவரிடமாய் வருகின்றவராம் தூயாவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் மறைபொருளை துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ரெண்டு கைகளை உயர்த்திக் கொள்வோம். எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஒப்புக் கொடுப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர். என்னை தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி. கைகளை உயர்த்தி. நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் நலமாவே. 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 நீ
என்னை ஆசீர்வதித்தார் நான் நலமாவே. நீர் என்னை ஆசீர்வதித்தார் நான் நலமாவே. ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். நற்கருணை நாதரே ஆசீர்வதியும். நலம் தரும் தெய்வமே ஆசீர்வதியும். நிம்மதி தருபவரே ஆசீர்வதியும். செழிப்பை தருபவரே ஆசீர்வதியும். செழிப்பை தருபவரே ஆசீர்வதியும். அற்புதங்கள் செய்பவரே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். சிரம் தாழ்த்தி பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நெத்தி தரையில படும்படி பக்தியாய் ஆராதனை.